நாம் கேட்டவை. இன்றைய தினத்திலே தட்சனுடைய மகளாக தாட்சாயினி என்ற பெயரோடு சிவநிந்தனை செய்தவனுடைய மகளாக பிறந்து, அதாவது அவனுக்கு பிள்ளையா பிறக்கல, அவனுடைய கரத்தாலே வளர்ந்ததனாலே பழம்பொரு சங்கினுடைய வடிவத்தோடு யமுனா நதியிலே தோன்றி, அதற்கு பிறகு அவனுடைய மகளாக வளர்ந்ததனாலே அந்த பெயரையும் அந்த உடம்பையும் நீங்க வேண்டும் என்பதற்காக அம்பாள் எடுத்த அடுத்த அவதாரம் தான் இமயமலை அடிவாரத்திலே விளங்கக்கூடிய மானோ சரோவர் என்று சொல்லப்படுகின்ற அற்புதமான நதியிலே 1008 இதழ் கொண்ட தாமரை மலரிலே அற்புதமான குழந்தையாக பர்வதராஜனுடைய திருக்கரத்திலே அவனுடைய தவத்திற்கிணங்க கிடைத்து அற்புதமாக பர்வதராஜனை மேனையும் வளர்த்ததனாலே பார்வதி என்ற பெயரோடு திகழ கன்னிகாவாரம் அமைத்து அற்புதமாக சிவபெருமானுக்கு தவம் செய்து கொண்டிருக்க, சிவபெருமானுடைய மோன நிலையை நீக்க வேண்டும். சனகர், சனந்தனர், சனாதனர், சனத்குமார் என சொல்லப்படுகின்ற ஜனகாதி முனிவர்களுடைய ஐயத்தை பசு பதி பாசம் என சொல்லப்படுகின்ற சிம்மத்திரையை காட்டிக்கொண்டு எம்பெருமான் இருக்கின்ற அந்த காட்சி மோன நிலையை நீக்குவதற்காக மன்மதனை பிரம்மதேவர் ஏவிட, மன்மதனானவன் தன்னுடைய புஷ்ப வில்லிலே இருந்து மலர்பானத்தை சிவபெருமானுடைய இருதய கமலத்தை நோக்கி செலுத்திட, எம்பெருமான் தன்னுடைய திருக்கண்ணை நெற்றிக்கண்ணை திறந்திட அமலம் சாம்பலாகிட, அதற்கு பிறகு ஹரிதேவி வேண்டியதனாலே பார்வதி திருக்கல்யாணத்தை எழுப்பி தர வேண்டும் வரம் கொடுத்து, பார்வதி இடத்திலே அடியார் வடிவத்திலே வந்து அம்பாளை ஆட்கொண்டு மிக சிறப்பாக திருக்கல்யாணத்தை செய்வித்தார். இந்த தினத்தில் அவங்க இந்த வரலாற்றை தான் கண்டோம். இந்த திருக்கல்யாணம் முடிகின்ற பொழுது ஓடி வருகிறாள் ரதி. எனக்கும் அருள் செய்யறது சொன்னீங்களே சுவாமி. மன்மதா எழுந்திரை ரதி, மன்மதன் என் கண்ணிலே இருக்கின்ற நெருப்பு பொறியினாலே எரிந்ததனாலே மற்றவர் கண்ணுக்கு இவன் தெரிய மாட்டான். உன்னுடைய கண்ணுக்கு மட்டும் இந்த மன்மதனானவன் தெரியுமா? மற்றவருடைய கண்களுக்கு தெரிய மாட்டான் மன்மதன் என்று மிக சிறப்பாக வரத்தை கொடுக்கின்றார். அப்படி எல்லாருடைய கண்களுக்கும் அனங்கனாக, அனங்கன் என்றால் உடம்பு இல்லாதவனுக்கு அனங்கன் என்று பெயர், சரீரம் இல்லாதவனுக்கு அனங்கன் என்று பெயர். அப்படி சரீரம் இல்லாதவனாக மன்மதன் என்ற பெயரோடு மற்றவருடைய கண்ணுகள நம்முடைய கண்ணுக்கெல்லாம் ஆசை வருகிறது. எங்கே வருகிறது? நம்மளால சொல்ல முடியல. மனது இருக்கிறது. மனது எங்கே இருக்கிறது? நம்மளோட மனசு எங்க இருக்குது? மனது இருக்கிறது. எங்க இருக்குது? எல்லாரும் இருதயத்தை போட்டு காட்டுறாங்க. அதுக்கும் ஒரு சம்பந்தமே கிடையாது. மனதுக்கும் மனதை